வணக்கம் மக்களே, நான் உங்கள் தமிழ்நாடு விவசாயி. நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒசூரில் வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற மரபு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த சந்தையோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பாரம்பரிய அரிசிகள், சிறுதானியங்கள் இதெல்லாம் விற்பனை பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதில் சிறப்பாக உணவுகளும் செஞ்சு அதையும் வந்து மக்களுக்கு விற்பனை பண்ணுறாங்க. மக்கள் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கிற அந்த நாட்டுக்கோழியில் செஞ்ச பிரியாணிக்காகவும், அது மட்டும் இல்லாமல் திணை சாம்பார் சாதத்துக்காகவுமே வந்து வாரம் வந்துட்டு இருக்காங்க. நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் இருக்குங்க. ராகியில் வந்து பஜ்ஜி இந்த மாதிரிலாம் போடுறாங்க. விதவிதமான பூரி வகைகள், தோசை வகைகள்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட உணவுகள் இருக்குது. பெரிய லிஸ்ட்டே போடலாம், அந்த அளவுக்கு ஏகப்பட்ட உணவுகள் இருக்குது. தொடர்ந்து மக்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. வாங்க சந்தையை பற்றி விரிவாக பார்க்கலாம். இது வந்து ஒசூர் மரபு சந்தை, ட்ரெடிஷ்னல் மார்க்கெட். மரபு உணவுகள் மற்றும் பொருட்கள், அதாவது பழங்காலத்து வகையான சாப்பாடு வகைகளும் மண்பாத்திரத்தில் சாப்பிட்ற வகை காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ளதை வந்து அவங்க ஆர்கானிக்காக பண்ணிட்டு இருக்கோம். அந்த கூட்டத்தில் வந்து செடிகள், விதைகள், அரிசி வகைகள், சாப்பாட்டு வகைகள், தேன் மற்றும் பல வகைகளான உணவுகள் இங்கே உள்ள இருக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் நேச்சுரல் பிளான்ட். அதாவது இது வந்து ஆதி காலத்துலேருந்து இருந்தது தான். இடையில வந்து அழிச்சிட்டாங்க. திருப்பி இதை வந்து வெளியே கொண்டு வந்துட்டு இருக்கோம். இதுல வந்து சர்க்கரை துளசி, விக்ஸு துளசி. சர்க்கரை துளசிங்கிறது சுகர் இருக்கவங்களுக்கு இன்சுலின் பிளான்ட். அது இல்லாமல் வந்து அதை வந்து ஸ்வீட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷன் வந்து நாகத்தாளி, அதாவது பாம்பு வராமல் இருக்கிறதுக்கும் அது மூலிகை சம்பந்தமான செடிகள். இன்னொன்று என்னன்னா விக்ஸு துளசி. அது வந்து சளி, இருமலுக்கு, நெஞ்சில் இருக்க சளியை வந்து மோஷன் வழியாக வெளியே கொண்டு போயிடும். அதுதான் விக்ஸு துளசிங்கிறது தான் இது. ரோஸ்மேரி என்கிற ஒரு ஃபிளேவர் வந்து இப்போ வந்திருக்கு, இட்டாலியன் பிளான்ட். அது ஹேர் ஆயிலுக்கு, ஃபுட்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் இங்கே கிடைக்குது. அது இல்லாமல் வந்து லெமன் கிராஸ், டீல போட்டு சாப்பிடக்கூடிய புல். அதை வந்து பவுடர் பண்ணி டீல போட்டு சாப்பிட்டாச்சுன்னா ஃபேட்டு கம்மியாகும், வெயிட்லெஸ் ஆகும். இது அது இல்லாம கடுக்காய், தூதுவளை, இது தரமான பல விதமான மருந்து செடிகளும் இந்த மரபு சந்தையில நமக்கு கிடைக்கும். செகண்ட் ஆப்ஷன், வாங்க ஃபுட்டுக்கு போலாம். நாட்டுக்கோழி சிக்கன் பிரியாணி நீங்க பாருங்க. இது வந்து கஸ்டமர் வந்து காலையில 8:30 இருந்து 12 o'clock வரைக்கும் இங்க கிடைக்கும். அதே டைம்ல இதோட டேஸ்ட்டுக்காகவே கஸ்டமர் அட்வான்ஸாவே வந்து வெயிட் பண்ணி கியூல நின்று வாங்கிக்குவாங்க. இது மட்டும் இல்ல, இங்க வந்து களி கிடைக்குது, பாதாம் பிசின் பால் கிடைக்குது, மோர் கிடைக்குது. இந்த இடத்துல களியை பாருங்க, அவங்க வந்து குவாலிட்டியாக காலையில செஞ்சிருக்கிறாங்க. பாதாம் பிசின் அப்படி இதே மாதிரி எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து ஃபுட்ல ஃபர்ஸ்ட் வகை. வாங்க உள்ள போலாம். இங்க வந்து அரிசியின் வகைகள், பழங்காலத்து அரிசியில இருந்து இப்ப லேட்டஸ்டா இருக்கிற அரிசி வரைக்கும் இங்க கிடைக்கும். பாருங்க, ஒவ்வொரு வகை அரிசி இருக்கு. அரிசி வெரைட்டில வந்து மாப்பிள சம்பா, கருப்பு கவுனி அரிசி, குள்ளக்கார அரிசி, குருவிக்கார அரிசி, காளான் நமக்கு இருக்கு. அதே போல வந்து சிகப்பு கவுனி, சிகப்பு அரிசி, கொத்தமல்லி சம்பா அரிசி இருக்கு, இழுப்பப்பூ சம்பா, ரத்தசாலி இருக்கு, கேரளா மட்டை அரிசி இருக்கு, சிவன் சம்பா, கருடன் சம்பா, தூயமல்லி. பருப்பு வகைகளை பத்தி சொல்லுங்க. அரிசி ஐட்டம் எல்லாம் இது இருக்கு. அதே போல பருப்புல எடுத்துட்டீங்க அப்படின்னா மண்கட்டின தவிர உளுந்து இருக்கு, தொல்லுளுந்து இருக்கு, வெள்ளை சோளம், கருப்பு கொள்ளு இருக்கு, சிகப்பு சோளம் இருக்கு. சிறுதானியங்கள்ல வந்து தெனை, சாமை, வரகு, கம்பு எல்லாமே இருக்கு. அதே போல அவல் ஐட்டம்ல பாத்தீங்க அப்படின்னா வரகு, சாமை, குதிரவாளி அவல், கம்பு அவல், கருப்பு கவுனி அவல், மாப்பிள சம்பா அவல், கொள்ளு அவல், தூயமல்லி அவல். அதே போல சிறுதானியத்திலேயே வந்து நூடுல்ஸ் அண்ட் பாஸ்தா ஐட்டமும் இருக்குது. அதே போல நம்மளது வந்து ஆயில் வந்து மரச்சிக்கு ஆயில், கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய், விளக்கெண்ணெய், கஸ்தூரி மஞ்சள் இருக்கு. இது பசு மஞ்சள், பச்சை மஞ்சள் இருக்கு. அதே போல அப்பளம் வெரைட்டிஸ் இருக்குது. தேங்காய் எண்ணெயில பண்ண சோப் ஐட்டம் இருக்கு, ராக் சால்ட் இருக்கு. ஸோ இந்த ஐட்டம் எல்லாமே நம்ம கடையில வந்து கிடைக்கும். மெய்யகம் ஆயில்ஸ்ல வந்து கிடைக்கும், அவுட்லெட்ல உங்களுக்கு கிடைக்கும். தாராளமா எல்லாரும் வாங்க, வந்து இந்த சண்டே வந்து என்ஜாய் பண்ணுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்க போறது தோசை வகைகள், குழிப்பணியாரம் அனைத்தையும். தோசை வகை பார்த்தோம்னா பீட்ரூட் தோசை, வள்ளி தோசை, இப்படி எல்லாம் வேற விதவிதமான தோசை வகைகளை இங்க செஞ்சு கொடுக்குறாங்க. நம்ம கஸ்டமர்கள் அதை விரும்பி சாப்பிட்றாங்க. மரபு சந்தை வர கஸ்டமர்கள் அதை விரும்பி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம குழிப்பணியாரம் ஸ்பெஷலா பண்ணி கொடுக்குறாங்க. வாங்க அப்படியே பாருங்க. இவங்கள்ட்ட ஊறுகாய் வகைகள், ஆட்டுக்குடல் கறி, ஊறுகாய் தொக்கு, அத பிரண்டை, தூதுவளை தொக்கு இங்க கிடைக்கும் அவங்கள்ட்ட.
வாங்க உள்ள போலாம். இங்க பார்த்தோம்னா காடை முட்டை ஃப்ரை வீட்டுல பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க. அதே விரும்பி மக்கள் சாப்பிட்டு கொண்டிருக்காங்க. இது வார வாரம் இந்த மரபு சந்தையில நம்மகிட்ட கிடைக்கும் காடை முட்டை. இங்கேயும் தொக்கு ஐட்டங்கள், ஊறுகாய் ஐட்டங்கள் இவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க எள்ளுருண்டை, தட்டை வடை, பருப்பு வடை, அனைத்து காய்கறிகளையும் திணை அரிசியினால் செய்யப்பட்ட சாம்பார். சாம அரிசியில பண்ண பொங்கல். சீரக சம்பா அரிசியில செய்யப்பட்ட காளான் பிரியாணி. அது மட்டும் இல்ல, நம்ம பழங்காலத்து சொல்ல முடியல பாட்டி சுட்ட வடைங்கிற மாதிரி அங்க உள்ள நீங்க பாக்கலாம். பாட்டி வடை சுட்டிட்டு இருக்காங்க, மண்சட்டியில வச்சுட்டு இருக்காங்க. இதான் பாட்டி சுட்ட வடைங்கிற மாதிரி நம்ம மரபு சந்தையில பாட்டி வடை சுட்டுட்டு இருக்காங்க பாருங்க. திணை அரிசியில பாயசம். பூரி வகைகள், கலர் கலரான பூரி வகைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுதான் பீட்ரூட் பூரி நீங்க பாக்குறது. அது இல்லாம இந்த பாருங்க கேரளா அப்பம் பண்ணிட்டு இருக்காங்க. கேரளா அப்பம் இது கேரளாவில் வந்து இது ஃபேமஸ். வந்து இப்போ நம்ம ஊர்லயும் இங்க ஃபேமஸா போயிட்டு இருக்குது. இதுதான் கேரளா அப்பம். அது மட்டும் இல்ல, இது என்னென்ன நம்மகிட்ட இருக்குன்னு கொஞ்சம் காட்டிடுங்க. பால் கொழுக்கட்டை இருக்கு. பால் கொழுக்கட்டை இருக்கு. இது வந்து பாலக் ரைஸ். பாலக் ரைஸ் அருமை. பூரி ஐட்டம்ஸ் இருக்கு. பீட்ரூட், கேரட், பாலக்கீரை, முருங்கைக்கீரை பூரி ஐட்டம்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. ஆப்பம் இது ஸ்பெஷலா வந்து இந்த மரபு சந்தையில விதவிதமான மரபு பொருட்கள், அதாவது சாப்பாடு வகைகளையும் மரபு தானிய பொருட்களையும் நம்ம இங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம். வணக்கம், ஸ்ரீனிவாசன் கொசூர்ல இருந்து. இங்க ஒவ்வொரு வாரமும் பல மாதங்களாக ஆரம்பித்தது உழவர் சந்தையிலேருந்து ஆரம்பிச்ச அந்த இது பிறகு இங்க வந்து கடைசியா இது பண்ணியிருக்காங்க. ஆனா இங்க பண்ண விஷயங்கள்லயே உங்களுக்கு பிடிச்சமான விஷயங்கள் வந்து இந்த சிறுதானியங்கள் உணவுகள் தான். நம்ம என்னென்னவோ சாப்பிட்றோம், கண்டபடி நம்ம இது பண்ணிக்கிறோம், பிறகு வருத்தப்படுறோம், வேதனையும் படுறோம். அதனால கடைசியா வந்து நம்ம மாத்திரையில கொண்டு வந்து நிக்கிறது. ஆனா இந்த உணவு சாப்பிட்ட பிறகு உண்மையை சொல்ல எனக்கு எடுத்துக்கிறேன், நான் மற்றவங்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படல. ஐ ஃபீல் மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் கம்ஃபர்டபுள் ஹேவிங் திஸ் பிரேக்ஃபாஸ்ட் எவ்ரி சண்டே மார்னிங் இங்க வந்து சாப்பிட்றதுனால. ஸோ எல்லாமே சத்தான விஷயங்கள் இருக்கு. மெயினா கூழ் விஷயங்கள், பானகங்கள், சிறுதானியங்களுடைய இது, அப்புறம் மைக்ரோ ஆர்கன்ஸ்னுடைய இது விஷயங்கள். என்ன சொல்ல போனா எல்லாரும் வந்து முதல்ல வரும்போது யோசனை பண்ணாங்க, இங்க வந்து என்னத்தை சாப்பிடுறது, எப்படி சாப்பிடுறது, எப்படி இருக்கும் நம்ம உடம்புக்கு என்ன ஏதுன்னு. ஒன்ஸ் அது அவங்க சாப்பிட்ட பிறகு இங்க வந்த பிறகு அதை கண்டினியூஸா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வரும்பொழுதெல்லாம் அதே ஃபேமிலி ஒவ்வொரு வாரமும் வந்து இங்க ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. என்னோட பேர் பாரதி. இங்க ஒசூர்ல இருந்து தான் வரேன். இங்க எவ்ரி வீக் வந்து போடுவாங்க இந்த மாதிரி நாய் சொல்லிட்டு. இந்த மாதிரி ஃபுட்டு ஐட்டத்துக்கு நம்ம எல்லாரும் மாறுறது ரொம்ப நல்லது ஆக்சுவலா. ஏன்னா இது வந்து ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. எதுவும் டயர்ட்னஸ், ரொம்ப கஷ்டம், ஒரு மாதிரி சோர்வா இருக்கிறது, அந்த மாதிரி எந்த ஃபீலிங்கும் இல்லாத இந்த மாதிரி டெய்லி ரெகுலரா வந்து சாப்பிட்டோம்னா இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. நானும் ரொம்ப எல்லா வீக்கும் மறக்காம வந்து சாப்பிட்றேன். எல்லா வீக்கும் ஞாயிற்றுக்கிழமை போடுறாங்க. இது நல்லா இருக்கு, எல்லாருக்கும் சாப்பிடுங்க. இது அது இல்லாத உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாமே இங்க கிடைக்கும். அங்க இன்னும் அடுத்த ஷாப்புக்கு போகலாம். இது வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்ல செய்யப்பட்டது, எந்த ஒரு கலப்படமும் இல்லாதது ஒண்ணு. இந்த சோப்பு வகைகள் குழந்தைங்களுக்கு, அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு இது வந்து தைரியமா யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுல வந்து கெமிக்கல் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் தான், யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபிளேவர் இருக்கு, வெரைட்டியான ஃபிளேவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அனைத்து விதமான காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸும் இவங்கள்ட்ட இருக்கிறது வந்து ஃபுல் ஆர்கானிக். அடுத்தபடியா வந்தோம்னா நம்ம மரபு, அதாவது பழங்காலத்தில் யூஸ் பண்ணப்பட்ட விளையாட்டு பொருட்கள், அது மட்டும் இல்ல இதே மாதிரி பழங்காலத்து இதெல்லாமே வந்து பழங்காலத்தில் நம்ம யூஸ் பண்ண குழந்தைங்களுக்கு நம்ம கொடுத்த யூஸ் பண்ண பொருட்கள் வந்து இப்போ வந்து புதுசா லேட்டஸ்டா உள்ள கொண்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு வந்து குழந்தைங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக, சின்ன குழந்தை கை குழந்தைங்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக பண்ணப்பட்ட கையில் பொருட்களை வந்து இன்னைக்கு வந்து மறக்காமல் வெளியே கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. நீங்க ஷூட் பண்ணிக்கலாம். அது இல்லாம வந்து இது அகர்பத்தி, ஹேண்டில் சூடம், இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மூலிகையால் செய்யப்பட்டது பாருங்க. அனைத்தும் இந்த கவுண்டர்ல கிடைக்குது. இது இல்லாம நம்ம இப்ப நேரமே பார்த்த மாதிரி பருப்பு வகைகள், இவங்களும் அதே மாதிரியான பருப்பு வகைகள் அவங்க வச்சிருக்காங்க. அரிசி வகைகள், பருப்பு வகைகள், சிறுதானிய வகைகள் இவங்கள்ட்ட கிடைக்குது. இங்க பாருங்க.
பல வகையான வடகங்கள் அரிசியினால் செய்யப்பட்ட பல வகையான வடகங்கள் உங்கள்கிட்ட இருக்கு. அது இல்லாம வந்து வத்தல், சுண்ட வத்தல், அவரை வத்தல் இப்படி இருக்குது. மிளகாய் வத்தல், அதே மாதிரி தொக்கு, ஊறுகாய் வகைகள் நீங்க அதை பார்க்கலாம். இட்லி பொடி, பிரண்டை பொடி, முருங்கைக்காய் பொடி, இப்படி சூப்பு வைக்கிற மாதிரியும் இல்லாம தோசையில போட்டு சாப்பிட்ற மாதிரியும் சமைக்கிற மாதிரி பொடி வகைகள். நாவல் பழ கொட்டப்பு பொடி இருக்கு, சுகருக்கு உங்களுக்கு. அது சித்திரத்தை பொடி, இதே மாதிரி சிவந்தி செய்த சுக்கு பொடி, இல்லை டீல போட்டு சாப்பிடலாம். அதே மாதிரி பவுடர் வகைகள், ஆயில், கோகனட் ஆயில், பியூர் ஆயில் உங்கள்கிட்ட கிடைக்கும். இது வந்து செக்கில் ஆட்டப்பட்டது. அதே மாதிரி தேன், கொம்பு தேன், மலை தேன், இப்படி நான் உங்கள்கிட்ட தேன் வகைகள் இருக்கு, நீங்க பார்க்கலாம். இங்க உலர் நெல்லிக்காய், இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். உலர் நெல்லிக்காய் ரொம்ப முக்கியமான ஒரு மெடிசின். அது மட்டும் இல்லாம நெய், நாட்டு மாட்டு நெய், இது வந்து நீங்க அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு நல்லா இருக்கும். இங்க வந்து நம்ம மரபு சந்தையில இதே மாதிரி வகையிலான ஐட்டம்ஸ் கிடைக்குது. இது மட்டும் இல்லாம சாம்பிராணி, தீபாவளி வரப்போகுது, சாம்பிராணி கொண்டாடுறதுக்கான சாம்பிராணிக்கான ஐட்டம்ஸ் இதுல கிடைக்குது. இதெல்லாம் நறுமணம், இதெல்லாம் வந்து இயற்கையாக உள்ளது. ஹாய், நான் பேசிக்கா பிஃபார்ம் முடிச்சிருக்கேன். பிஃபார்ம் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் மைக்ரோ கிரீன்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணேன். ஆக்சுவலாக இதுதான் மைக்ரோ கிரீன்ஸ் அப்படின்றது தமிழ்ல சிறுகீரை அப்படின்னு சொல்லலாம். இது இன்னொரு வகையா சொல்லலாம் அப்படின்னா ஹெல்தி கிரீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இது நார்மல் வெஜிடபிள்ஸ் மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸ் வெரைட்டிஸ்லயும் இருக்கு. என்னன்னா அந்த வெஜிடபிள்ஸை விட இதுல 40 டைம்ஸ் அதிக நியூட்ரியன்ஸ் இருக்கு. நம்ம நார்மலா ஒரு 15 கிராம்ஸ் ஆஃப் கீரை எடுக்கிறோம்னா இதுல 5 கிராம்ஸ் எடுத்தாலே அந்த அளவுக்கு நியூட்ரிஷன் இருக்கு. அதை தாண்டி நான் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆவாரம் பூ டீ வெரைட்டிஸ் வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா அஸ்வகந்தா, சின்னமன், மொரிங்கா, நம்ம ஜென்ரலா சாப்பிட்ற டீ காஃபியை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா ஹெல்த் அண்ட் வெல்த்தியா இருக்கும். எவ்ரி சண்டே நீங்க இங்க வந்தீங்கன்னா மரபு சந்தை, ஹொசூர் மரபு சந்தையில என்ன மீட் பண்ணலாம். அதை தாண்டி என்ன மீட் பண்ணோம் அப்படின்னா நியூட்ரி கிரீன்ஸ் அப்படின்னு இன்ஸ்டால டைப் பண்ணீங்க அப்படின்னா ஹோம் டெலிவரியும் கொடுக்குறோம். வந்து மூலிகை சம்பந்தமான பவுடர்ஸ், ஆயில், அதே மாதிரி ஹெர்பல் சம்பந்தமான எல்லாமே இருக்கு. அதே மாதிரி இங்க பார்த்தோம்னா இது வந்து சுகர் இருக்கு உங்களுக்கு. அதாவது 250, 200, 300, 400 வரைக்கும் இருந்தாச்சுன்னா இந்த பவுடர், அதாவது இதுக்குள்ள பவுடர் இருக்குது. பல மூலிகை சேர்ந்தது பவுடர்கள், 40, 50 வகை மூலிகைகளை சேர்ந்த பவுடர். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், பின்னாடி அந்த மூலிகைகளோட நேம் கொடுத்துருக்காங்க. அந்த பவுடர் வந்து இது வந்து ஒரு சிப் டெய்லி காலையில, அதாவது 220க்கு மேல இருந்துச்சுன்னா டெய்லி காலையில ஒரு சிப்பு சாப்பிட்டோம். சாயங்காலம் ஒரு சிப்பு எம்ஜி சொமுக்குல வந்து சாப்பிட்டு தண்ணி நிறைய குடிக்கணும். குடிச்சு வந்தோம்னா சுகரோட கண்டென்ட் வந்து கம்மியாகும். அதான் இதோட பவர். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இது குருதேவ் சர்கார் நாயரான் இருக்கு, நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி இது வந்து கைகால் முறிவெண்ணெய் இதுக்கு பேரு, பாத்துங்க. அதே மாதிரி ஆயில், ஹேர் ஆயில் இருக்கு. அதே மாதிரி வாஷிங் லிக்விட் இருக்குது, ஃப்ளோர் வாஷிங். இதே மாதிரி பல்லு வலிக்கு தைலம் இருக்கு, பல்ல டூத் பிரஷிங்க்கு. மாதிரி இட்லி பொடி, தோசை பொடி அப்படின்னு சொல்ற பொடி வகைகள் இங்க இருக்கு. இது வந்து ஹெல்த் மிக்ஸ், நவதானியத்தினால் செய்யப்பட்ட ஹெல்த் மிக்ஸ். நம்ம வாங்க அடுத்த கவுண்டருக்கு போவோம். இது தேன். இங்க வந்து கொம்பு தேன், மலைத்தேன், மல்டி, முருங்கைக்கீரை தேன், அனைத்து வகையான தேன் வகைகளும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம தேன்ல நெல்லிக்காய் ஊற வச்சு ஹெல்த்தியா கொடுக்குறாங்க பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா பாதாம், பிஸ்தா அனைத்தும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க தேனு. இது வந்து அத்திப்பழம் தேன்ல ஊற வச்சு கொடுக்குறாங்க. இது குழந்தைங்களுக்கு நல்லது, சளி இருமல் எதுவும் வராது. அத்திப்பழம் தைரியமா கொடுக்கலாம். தேன் 1 லிட்டர்ல இருந்து 100 ml இருந்து 1 லிட்டர் வரைக்கும் அவர்கிட்ட கிடைக்கும். இது இல்லாம மெழுகோட தேன் கிடைக்கும். ஏன்னா அது வந்து 2 வருஷம் 3 வருஷம் வந்து கெடாம இருக்கும். மெழுகோட தேன் பாக்ஸ் இவர்கிட்ட கிடைக்கும். அவர் பாலக்கோட்ல இருந்து வந்து இங்க வந்து கடை போட்டு மூவ் பண்ணிட்டு இருக்காரு. எங்க மக்கள் அனைவரும் நிறைய கஸ்டமர் இருக்காங்க அவருக்கு, வாடிக்கையாளர் நிறைய பேர் இருக்காங்க அவருக்கு. வாங்க அடுத்த கடைக்கு போலாம். இந்த கடையை பொறுத்தவரையில ஃபுல்லா அவரு வந்து ஆர்கானிக்க ரொம்ப விரும்புறவர். அவர் பேரு மணிகண்டன். எந்த ஒரு பொருள் அவர் செஞ்சாலும் எனக்கு ஆர்கானிக்கா தான் செய்யணும்ங்கிறது அவரோட விருப்பம். அதுல ஒரு வகை இளந்த வடை.
அது மட்டும் இல்லை, பர்கூர் நெய் நாட்டு மாட்டில் செஞ்சது. அது மட்டும் இல்லாமல் ரோஸ்மேரி என்கிற செடியிலிருந்து அவர் இலையை எடுத்து காய வச்சு பவுடர் பண்ணி டிகாஷன் மிக்ஸ் பண்ணி அதை டீக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கொசு விரட்டி, மூலிகை பல்பொடி, பனங்கற்கண்டு அப்படின்னு வெரைட்டி அவர் வித்துட்டு இருக்காரு. வணக்கம். ஒசூர் மரபு சந்தையிலிருந்து மணிகண்டன் பேசுறேன். வார சந்தை வந்து நடத்திட்டு இருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை தர்கா ராம்ராஜ் காட்டன் கிட்ட. நம்மள்ட்ட கிடைக்கக்கூடிய பொருட்களை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இளந்த வடை கிடைக்கும் நம்மள்ட்ட. இது வந்து சிறு வயசுல நம்ம சாப்பிட்ட இளந்தை வடை. அதே மாதிரி மேய்ச்சல் மாடோட பசு நெய் கிடைக்கும். நம்ம ஏரியால தேன்கனி கோட்டை இருக்கு, அந்த சைடு பாத்தீங்கன்னா நாட்டு மாடு மேய்ச்சல் மாடு அதிகம் இருக்கு, அதுல இருந்து கிடைக்கிற நெய் நம்மள்ட்ட கிடைக்கும். ரோஸ்மேரி இலை வந்து நம்ம நீல்கிரிஸ்ல இருந்து வர டீல நம்மளே தயாரிச்ச தேநீர் இது. அது மாதிரி கொசு வெரைட்டி நம்மள்ட்ட கிடைக்கும். நொச்சி இலை, வேப்பலை எல்லாம் பயன்படுத்தினது. இது 20 ரூபா ஒரு பாக்கெட்டு. அதுக்கப்புறம் நம்மள்ட்ட தேற்றான் கோட்டை காஃபி கிடைக்கும். இது நம்ம நண்பர் பண்றாரு, அவரோட தயாரிப்பு நம்ம இங்க சந்தையில வித்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இளமை பானம் அப்படின்றது நம்மளே தயாரிக்கிறோம், வீட்டுல தயாரிச்சதுதான். எதுக்கு இளமை பானம் அப்படின்னு வச்சிருக்கோம்னா, இதுல நம்ம பசு மஞ்சள் சேர்த்திருக்கோம், இஞ்சி சேர்த்திருக்கோம், கற்றாழை சேர்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் சேர்க்கறது எதனாலனா நம்ம ரத்தத்துல உள்ள அணுக்களை வந்து சுத்தப்படுத்தினால நம்மளுடைய இளமையை வந்து பாதுகாக்கிறதுனால இதை இளமை பானம்னு சொல்றோம். ஒரு கிளாஸ் 20 ரூபான்னு நம்ம கொடுக்குறோம் சந்தையில. அதே மாதிரி இன்னும் சில பொருட்கள் செய்வோம். அது மாதிரி தேங்காய் பால்ல ரோஸ் மில்க் செய்வோம், ரோஸ் குல்கந்து போட்டு பண்ணுவோம். இன்னைக்கு செஞ்சு எடுத்துட்டு வர முடியல, இளமை பானம் கொடுத்துருக்கோம். அப்புறம் இன்னொரு பொருள் இருக்கு, இதய சுத்தி பானம் சொல்லிட்டு இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, எலுமிச்சை பழம், ஆப்பிள் சைடர்லாம் வந்து தேன்ல கலந்து வருது. இது வந்து வெறும் வயிற்றுல ஒரு 10 ml குடிச்சீங்கன்னா ஒரு இதய அடைப்பு வந்து நிவர்த்தி ஆனதுக்கு டெஸ்டட் இது. இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா டெஸ்டட் ப்ராடக்ட் தான். ஸோ இது ரத்த சுத்தி ஆகும், அது மாதிரி இதய அடைப்பு நிவர்த்தி ஆகும். இந்த கடையை பொறுத்தவரையில சிகப்பரிசி அதிரசம் பாருங்க, சிகப்பரிசி அதிரசம் இவங்கள்ட்ட கிடைக்கும். இது வந்து கஸ்டமர்ஸ் நிறைய விரும்பி வாங்கிட்டு போறாங்க. என்னன்னா இதுல வந்து இந்த அரிசியோட தன்மை என்னன்னா உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸ்க்கு இது வந்து உதவுது. அது மட்டும் இல்லாம ராகி மிக்சர் வச்சிருக்காங்க, திணை மிக்சர் வச்சிருக்காங்க, கம்பு மிக்சர் வச்சிருக்காங்க. இதெல்லாம் விரும்பி மக்கள் வாங்குறதுக்காகவே வர்றாங்க எல்லா வாரம். லெட்டு வகைகளும் அதே மாதிரிதான். சோளா லெட்டு, பச்சை பயிர் லெட்டு, திணை லெட்டு, கொள்ளு லெட்டுன்னு விதவிதமா வச்சிருக்காங்க. சிறுதானியத்தூள், கருப்பு உளுந்து கஞ்சி மிக்சிங்கு, இதே மாதிரி வகைகள் வந்து பவுடரா வச்சிருக்காங்க. கம்பு முறுக்கு வகைகள் இருக்கு, பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் வந்தீங்கன்னா சில்லி பொடி, சத்து மாவு பொடி, வீட்டு முறையில் குழம்பு பொடி, வீட்டு முறை மஞ்சள் தூள், அதே மாதிரி அனைத்து வகைகளும் இவற்றை கிடைக்கும். ஆல்ட் ஐட்டம்ஸ், பால்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரி பவுடர்ஸ் இவற்றை இருக்கு. அதே மாதிரி நூடுல்ஸ் வகைகள். இதுக்காக கஸ்டமர்ஸ் வந்து இவர் கடையை தேடி வந்துட்டு இருக்கிறாங்க. இவர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஐட்டமும் இங்க இருக்குது பாருங்க, லிஸ்ட் போட்டு வச்சிருக்காரு. உங்களுக்கு தேவைப்பட்டா பார்கோட் ஸ்கேன் பண்ணுங்க, அந்த மொபைல் நம்பருக்கு கூப்பிடுங்க. இவங்க வந்து ஹெர்பல் ஜூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிரீன்ஸ், அதே மாதிரி மல்டிபிள் கடலை ஐட்டம்ஸ் எல்லாம் பண்ணி கிரீன் ஸ்டாக் கொடுத்துட்டு இருக்காங்க. அது இல்லாம ஜூஸ் வகைகள் வந்து வெரைட்டியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம மரபு சந்தை வழியாக வெளியே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. அது வரை வந்துட்டு இருக்காங்க, கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட நிறைகள் குறைகளை பத்தி அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்ம. வணக்கம், என்னோட பேர் அஜிதா. நான் வந்து மைக்ரோ கிரீன்ஸ் ஒரு ஃபார்ம் நடத்திட்டு இருக்கேன், என்னோட இண்டோர் ஃபார்ம். இது அதுல விளையக்கூடிய வீட் கிராஸ்ல பண்ணக்கூடிய ஜூஸ். இதுல வந்து மூலிகைன்னா வீட் கிராஸ், கரி, பிளாக் துளசி, கரி லீவ்ஸ், மின்ட், ஜிஞ்சர் ஆட் பண்ணி இதை நாங்கள் மக்களுக்கு கொடுக்குற ஹெர்பல் ஜூஸ். இதோட பெனிஃபிட் என்னன்னா, நீங்க நெட்ல கூட தேடி பார்த்தீங்கன்னா கிரீன் வீட் கிராஸ் இஸ் நான் கிரீன் பவர் ஹவுஸ் தான் அதோட பேரு. இது எல்லாமே வந்து என்னோட மைக்ரோ கிரீன்ஸ் ஃபார்மில், என்னோட ஹெல்த்தி ஹோம்ஸ் ஃபார்மிலே விளையக்கூடிய ஐட்டம். வீட் கிராஸ் இருக்கும், சன்ஃப்ளவர், ஸ்பினச், சன்ஃப்ளவர், இது எல்லாமே இருக்கும். மைக்ரோ கிரீன்ஸ் ரெகுலரா நம்ம சாப்பிட்றதுல
நமக்கு வரக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட் ஓவராலா சொல்லினா கட் ஹெல்த் நல்லா இருக்கும். கட் ஹெல்த் நல்லா இருந்ததுன்னா நம்ம ஃபைபர் ரிச் திங்ஸ் இது ரோவா சாப்பிடும்போது நம்ம கட் ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரொம்ப ஹெல்த்தியா ஒர்க் பண்ணும். இட்ஸ் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட் அண்ட் நியூட்ரிஷன்ஸ். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கும்போது பிளட் ஃப்ளோ, ஆக்சிஜன் நிறைய வரும், பிளட் ஃப்ளோ நிறைய ஆகும் நமக்கு. நெக்ஸ்ட் இஸ் இம்யூனிட்டி பூஸ்டப், எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இம்யூனிட்டி பூஸ்டப். இம்யூனிட்டி பூஸ்டப் இருந்தாலே நமக்கு வந்து அலர்ஜிக்கான கிளைமேட் சேஞ்சில் ஏதோ ஒரு இதுலேயே வர அந்த டிசீஸை நோய் எதிர்ப்பு சக்தியால நம்மளால காப்பாற்ற முடியும். திஸ் இஸ் ஓவராலா எல்லா மைக்ரோகிரீன்ஸ்க்கும் இருக்கிற பெனிஃபிட். வீக்லி இந்த பொருள் கிடைக்கும். அது எல்லாமே ஹோம் டெலிவரி உண்டு. என்னோட நம்பர் வந்து 7448538310. இங்க மரபு உணவு மட்டும் இல்லைங்க, மருத்துவ முகாமும் நடக்குது. ஒரு ஐயா கண்களுக்கு மருந்து விட்டுட்டு இருக்காரு. அந்த மருந்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சித்தர்களும் மகான்களும் கண்டுபிடிக்கப்பட்ட பல வகை மூலிகை இதில் இருக்கு. தாய்ப்பாலுக்கு இணையான தேங்காய் தண்ணி தினமும் சமையல சேர்றது மிளகு 3 இயற்கை கெமிக்கல் இல்லாதது. இதே தேங்காய் தண்ணியில தொட்டு உங்க கண்ணுல 2-3 விட்டு சாறு விட்டாக்க 1 நிமிஷம் 2 நிமிஷம் எரிச்சல் இருக்கும். எரிச்சலை பொருட்படுத்தாம 1 நிமிஷம் 2 நிமிஷம் கண்ணை டைட்டா வச்சுக்கணும். 2 நிமிஷம் கழிச்சு கண்ணை திறந்தா மண்டையில இருக்கிற நீர், கண்ணில் உள்ள அழுக்கு 2 சேர்ந்து வரும். முகத்துல அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து கண்கள் நல்லா சுத்தமாகும். காலையில இழந்தா ஒரு சிலருக்கு கண்ணு வீட்டுக்கு மெத்து போடும், ஒரு சிலருக்கு ஓயாம கண்ணில் தண்ணி வடியும், ஒரு சிலருக்கு சிகப்பா ரெட் ஆகும், ஒரு சிலருக்கு அரிப்பு தேக்கின் போல இருக்கும், ஒரு சிலருக்கு சதை வளரும், ஒரு சிலர் கட்டி வரும், ஒரு சிலருக்கு வெயில் நேரத்துல ஒரு மாசு போல அலை போல வந்து போகும், ஒரு சிலருக்கு வெளிச்சத்தை பார்த்தா கண்ணு கூச்சம் ஏற்படும். இந்த நிலையெல்லாம் மாறும். தொடர்ந்து பயன்படுத்தும் பொழுது கிட்ட பார்வை, தூர பார்வை, தலைவலி இது போன்ற உபாதைகள் இல்லாமல் போகும். சரியா? அப்படி சரி, வரேன். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் எங்கில்ஸ். இந்த ஒசூர் மரபு சந்தையுடைய ஒருங்கிணைப்பாளர். இப்போ ஒசூர் மரபு சந்தை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒசூர்ல தர்கா அப்படிங்கிற இடத்துல நம்ம ஆஹா ஹோட்டல் இருக்கும். ஆஹா ஹோட்டல், ராம்ராஜ் காட்டன் இதுக்கு ஒட்டியே நம்ம கிட்ட இருக்கு. வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணில இருந்து 1 மணி வரைக்கும் இங்க நடக்குது. இங்க வந்து கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா மில்லட்ஸும் மற்றும் பாரம்பரிய அரிசிகளை செய்த உணவு வகைகள், டிஃபன் வகைகள் இதெல்லாமே கிடைக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்கும். மற்றபடி சிறு தானியங்கள் நீங்க வாங்கிக்கலாம். மற்ற ஹெல்த்துக்கு ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்கள், மைக்ரோ கிரீன்ஸ் சொல்லக்கூடிய இப்போ லேட்டஸ்டா வந்து இருக்கிற மைக்ரோ கிரீன்ஸ், அது அப்படியே நம்ம வந்து சமைக்காம சாப்பிட்ற அந்த உணவு முறை, அது ரொம்ப நல்லது. அதெல்லாம் இப்போ வந்து இருக்கு. இன்னும் நிறைய மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. குடும்பத்தோட நிறைய பேர் வராங்க. நிறைய பேருக்கு ரிசல்ட் நல்லா இருக்கு. இது சாப்பிட்டு நல்லா இருக்கு அப்படிங்கிறது அது அவங்க உடல் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஆரோக்கியமா இருந்ததுனால ரெகுலரா வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மக்கள் ஆதரவு கொடுக்கணும். மேற்கொண்டும் வந்து இது வந்து எல்லாருக்குமே ஒரு சின்ன பொறுப்பு இருக்கு. இந்த மாதிரி நல்ல உணவு வகைகளை வந்து மக்களுக்கு போய் சேர்த்துறதுல. அதனால எல்லாருமே வந்து நீங்க ஒத்துழைக்கணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.